புரியுதா? கதை பொலிட்டிகல்ன்றதே ஒரு எக்ஸ்ட்ரா அதுவும் ஒரு இல்லாம அடிஷன் ஃபுல் தான். ஃப்ரீடம் குடுத்துட்டாரு அதான் தளபதி. நீ பண்ணு அப்படியே ஃபுல் ஃப்ரீடம் குடுத்துட்டாரு. ஒன்றும் இல்லை, நம்ம எடுத்துக்கிற ரூட்டே அதான் மினிமம் கேரண்டி. இதில் எல்லாத்துக்கும் மேலே இது கடைசி படம் கன்ஃபார்ம். அதாவது இப்போவே 100% தான் சக்ஸஸ் மாதிரி தான் படம். அது என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டா இல்ல சும்மா இந்த வேற எங்கேயும் வந்திருக்காடா? அது ஷூட்டிங் ஸ்பாட்டா அது? என்னது அந்த போட்டோ. ஷூட்டிங் தான், ஷூட்டிங் ஓகே ஷூட்டிங் ஓகே. ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த சைடுல இருக்கு. இது ஹார்பர் மாதிரி இருந்துச்சு. இல்ல அதான் பாத்தியா என்ன பேக்ரவுண்ட்? கேட்டா ஹார்பர் மாதிரி இருந்துச்சுடா அது அந்த இடம். இது எனக்கு ஜனநாயகனுக்கு இன்னொரு பிளஸ் என்ன வரும்னு தோணுதுன்னா, ஆ. உனக்கு ஏதாவது பெரிய காம்பினேஷன் வந்தா ரொம்ப ஹைப் ஏறும். அப்பதான் எனக்கு ஏதாவது குறை சொல்லுவானுங்க, புரியுதா? மாஸ்டர் சூப்பர் படம், லியோவும் நல்ல படம், புரியுதா? எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏதாவது ஒரு குறை சொல்லுவானுங்க. மத்தவனுக்கெல்லாம் இப்ப வேற ஏதாவது ஹீரோக்கு மாஸ்டர் வந்ததுன்னு, அதாவது அதையே வாழ்வானுங்க, ஏ புரியுதா? அவனுங்க சாம்பாரை ஊத்தி இட்லியை பிசைஞ்சு அடிடா ஆண்டவான்ற மாதிரி. ஆனா நம்ம ஜேம்ஸ் புரியுதா? இல்ல கேமரோனே நம்ம படம் ஃபேன் பேஸ் எடுத்தாலும் அப்படி குறைதாண்டா இருக்கு. சொல்லுவானுங்க நம்ம பசங்க. அதான் இல்லடா, இல்ல ஆனா நம்ம இதுல ஒரு நோட் பண்ணி பார்த்தா இரு உனக்கு வாரிசு ஃபுல் 100% தான் நம்ம சைட்ல பாசிட்டிவ். கோட்டுக்கும் நீ வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா 100% இதெல்லாம் ஏன்னு கேட்டேன்னா, இது ரிவ்யூ படி சொல்றான். ஆன்லைன் ரிவ்யூ இது படி நம்ம பசங்க கிட்ட. ஏன்னா வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் கம்மி, புரியுதா? அதே மாதிரிதான் ஜனநாயகனும் சொல்றேன். ஏன்னா ஜனநாயகன் வந்துட்டு இப்ப வினோத்தன்னும் போது இவன் நல்லா எடுத்துருவான்னு தெரியும். அதாவது பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது வந்துட்டு ஏத்த மாட்டானுங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும், அவனுக்கு பேட்டர்ன் கிடையாது. அவனுக்கு ஒரு டீட்டெயிலிங் தெரியும், நல்லா எடுப்பான், அவ்வளவுதான். இருக்கிற ஹைப் எப்படி தரமாயிரும்? பாட்டு, லுக்கு, விஜய் போலீஸ் கேட்டப்பு, கடைசி படம், இதுதான் ஹைப் ஏறும். இந்த சியான் பாரு சொன்னா இது அது என்னது இவர் பாலையா படத்தோட இதுதான் அப்படின்னு சொல்லி, அப்படிலாம் எதுவும் இல்லையே. நான் இல்ல பாலையா படம் எடுக்கிறவங்க நாங்க பைத்தியமா? முதல்ல இல்ல இந்த குட் டச் பேட் டச் பத்தி பேசுறதெல்லாம் விஜய் வந்துட்டு மாஸ்டர்லயே பேசிட்டாரு. அதான் நிறைய இருக்கிற எல்லா சீன்ஸ்ல எல்லாமே பண்ணியாச்சு. இவனுக்கு என்னன்னா, ஏன் ஜெமினிமேன் தானே சொன்னானுங்க கோட் ரிலீஸ் ஆன பிறகு எங்க போனானுங்க? நானே அதை நம்பி ஜெமினிமேன் 2 தடவை பார்த்தேன். யார நம்புறதுன்னே தெரியல தாசண்ணா. ஆனா பாலையா படம் எனக்கு சுத்தம் பிடிக்காது. ஆனா அவன் படத்துல பிஜிஎம் மட்டும் தம்மன் ஏதோ ஒரு வேலை பார்த்து விட்டுறான். பிஜிஎம் மட்டும் எடுத்துக்கிறது, விஷுவல் பார்த்தா காமெடியா இருக்கும். படம்லாம் இல்லடா, படம் 100% சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும், புரியுதா? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கத்தான். ஏன்னா நான் மைண்ட் செட் வச்சுதான் சொல்றேன். இப்போ டவுட் போடலாம், இது போடலாம்லாம் இல்லை. மைண்ட் செட்னா ஆடியன்ஸ் மைண்ட் செட் தான். இப்போ ஏன்னா இல்ல வாரிசும் அதான் சொன்னேன். வாரிசுலாம் கண்டிப்பா தான் 100% சக்சஸ் ஆகிடும்டா. ஏன்னா இவனுக்கு யோசிக்கிற மைண்ட் செட் எப்படி, என்னைக்குமே ரொம்ப பெருசா யோசிக்கிற படம்லாம் வந்துட்டு நீ அமிர்தத்தையே கொடுத்தாலும் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு இல்ல இல்ல எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு புரியல தக் லைஃப் அவ்வளவுதான். அதாவது இல்லடா, என்னைக்குமே ஒரு படம் வந்துட்டு மிக்சட் ரிவ்யூ வருது இல்ல நெகட்டிவ் ரிவ்யூ வருதுன்னு வச்சுக்கேன், ஓப்பனிங் டேக்கு அடுத்த 2வது நாள்ல இருந்து எல்லாமே கம்மியாகும். ஓப்பனிங் டேவே இது 40 தான் பண்ணிருக்கு, 38. அதனால இது 150 முக்கோண்டா அந்த படம். நேத்தே ஒருத்தன் கேட்டான், நான் நெக்கலாம் 150 இல்ல 100 பண்ணுட்டேன். அதுவே டவுட் ஆகுது. மைட் பி வீக்கெண்ட்ல கொஞ்சம் புஷ் இருக்குமோ? ஏன்னா படம் வேற படம் இல்லல்ல. தம்பி படம் இல்லன்னு அவனும் சுடுகாட்டுக்கு போக மாட்டான், புரியுதா? படம் இல்லன்னா வீட்டுல உட்காந்து வேற ஏதாவது வெப் சீரிஸ் பாத்துட்டு போனுங்க. ப்ரோ மாமனி இன்னும் இந்த வீக் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு ப்ரோ. இல்ல இல்ல சூரிய நினைப்பான், பாத்தியா ஊருக்குள்ள நாங்க எடுக்கிறதெல்லாம் ப்ராடக்ட் தரமா இருக்குங்க. முறுக்கு வித்தாலும் சூரிய எப்படி தருமா, முறுக்கு வித்தாலும் தரமான முறுக்கு பண்ற மாதிரி அவன் எதை பண்றான்னு புரிய மாட்டேது. அவள்தான்டா தளபதி எல்லாம் போயிட்டா தமிழ் சினிமா முடிஞ்சிச்சுடா. தமிழ் சினிமா திரும்பவும் சொல்றேன், இல்லடா இந்த மாதிரி ஒரு ஹேபிட் அதை கிளப்பாதீங்கடா. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை யாருக்கிட்ட தெரியுமா வரும்? இப்போ அதுக்கு அடுத்து வர்ற படம் யாருக்குதோ அவன் தான் இந்த வார்த்தை விடுவான். நீ நோட் பண்ணி பார்த்தேன்னு தமிழ் சினிமா நாசமா போகுது, நாங்க தான் காப்பாற்ற போறோம், அந்த மாதிரி ஒரு மூதேவி வரும். நீ யோசிச்சு பார்த்தா தியேட்டர் ஓனர்காரன் நல்லா தான் இருக்கிறான். அவன் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துட்டு போயிட்டே இருக்கு, இருக்கிற 1-2 படம்லாம் இதெல்லாம் போயின்னு தான் இருக்குது. ஏன் குப்பை படம் ஜிபியும் அவங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இதுதான் பண்ணிருக்கு. ப்ரொடியூசர் மைத்திரி தான் வந்துட்டு நாமத்தை போட்டானுங்க, 66 கோடி லாஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடுலாம் ஓகே, அப்படியே போனாண்டா, ஆளே காணாண்டா மைத்திரி.
அதான்டா இப்ப நீ எப்படி பார்த்தாலும் உனக்கு ஒரு இதான் ஏதோ தமிழ் சினிமா நாசமாலாம் போகலையே, நல்லா தான் போகுது. சும்மா ஒரு படம் தான் கமல் வந்துட்டு தான் அவன் சரி விட்டானா நம்ம என்ன பண்றது. ரெட்ரோவின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 50 பண்ணியிருக்கான் தமிழ்நாட்டுல, அதுவே பரவாயில்ல அவனுக்கு. ஆனா இதுல கொடுமை என்னன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி 66 பண்ணியிருக்கு. அதான் சார் ஒரு படி ஒரு படி போனாலும் எவனா ஒருத்தர் 2 படி போயிடுறான் சார்ன்ற மாதிரி தான் அவங்க நிலைமை. சுந்தர் மைக்கா இந்த வந்துட்டானா அதான் படம் பார்த்திருப்பானே, கதை சொல்லுவானு. இதுக்கு மேல என்ன படம் இருக்குது? ஆனா டேய் தக்லைஃப் யாரும் பாத்துறாதீங்கடா, அனுபவத்துல சொல்றேன். ஏத்தியும் பாத்துறாது, டிவில போட்டா ஓட்டி நேத்து உங்க ஸ்பேஸ் வராதனால என்னோட இது வந்து நான் என்னோட 250 ரூபா வேஸ்டா போச்சு. நீ டிக்கெட் போட்டா நான் என்ன பண்றது சொல்லு. சுந்தரே அதர் லாங்குவேஜ் படம் ஏதாவது வந்திருக்கா? எந்த படமும் இந்த வாரம் வந்த எந்த படமும் நல்லா இல்லடா. மெட்ராஸ் மேட்னி மட்டும் நல்லா இருக்கு, ஒரு சின்ன படம், அது நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இது எல்லா படமும் நக்கிட்டு போச்சு. 2 வாரத்துக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில படமே இல்ல. என்ன கதை? தமிழ் இண்டஸ்ட்ரியில எந்த படம் இல்ல இல்லடா, எனக்கடா எவனா தேட்டர் ஒண்ணு ஏதாவது கவலைப்படுறானுங்களா? ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது ஏதோ ஒண்ணு ஊண்டுக்குது, எவனுமே நாசமா போலன்னு. ஆனா இவனுக்கு யாரு தெரியுமா, நீங்க பண்ற வேலை ஒன்னொன்னும் அதுக்கடுத்து எவன் படம் வருதோ அவனுங்க தான் வந்துட்டு இந்த வேலை பண்ணுவாங்க. ஒரு படம் இனிமே ஊத்தின் இல்லடா, ஒரு நிமிஷம் இல்லடா, ஒரு படம் ஊத்தின் போனா இல்ல ஒரு படம் வாங்கினவன் புலம்புவான்டா, ஒரு படம் ஊத்தினா புலம்புவான். ஆனா தமிழ் சினிமா நாசமா போகுதுன்னு எவனும் போடவே இல்லையே. நாசமா போகுதுன்னா என்ன தெரியுமா? அத பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம். என்ன கான்செப்ட்னு தெரியாம வந்ததான் குறுக்கல் நடுவுல வந்துட்டு நீ. இல்ல அதான் தமிழ் சினிமா எல்லாம் போவாதடா, யாரா ஒருத்தர் ஏதோ ஒரு நல்ல படம் போறாங்க. அதான் இல்லடா, அதான் தமிழ் சினிமா நல்லா இல்ல, தமிழ் சினிமா நல்லா போகுது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அந்த அதாவது யாரு வேணா நல்ல படம் கொடுக்க முடியும். பட் அந்த கமர்ஷியலைஸ்டா இப்போ ஒரு போட்டி இருக்கு பத்தியா, இவ்வளவு கோடி போகுது அவ்வளவு கோடி போகுது, அந்த ப்ரீ பிசினஸ் அந்த மாதிரியான ஐப்பு எத்தனை பேர் கிடைக்கும்ன்றது கஷ்டம், அது தெரியாது. பட் ஆனா படங்கள் ஓடும், அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கும், படம் நல்லா போகும். அததான்டா சொல்றேன், தமிழ் சினிமா சின்ன படம் நல்ல படம் எல்லாம் தான் இருக்கும். ஆனா இந்த பெரிய படம் ஓடுறாங்க அடுத்த மாசம் இந்த மாசமாடா, இந்த மாசமாடா இல்லடா சொல்றேன். ஒண்ணு போனா இன்னொன்னு வந்துனே இருக்கும். ட்ரெய்லரே சூப்பரா இருந்துச்சு. குபேரா நல்லா இருக்கும், அப்ப கூலி நல்லா இருக்கும். கூலிலாம் எனக்கு 50-50 தான். கூலிலாம் 50 தான். நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன படம் வருது? மதராசி நல்லா இருக்கும், ஜனநாயகம் நல்லா இருக்கும். 4 படத்துக்கு தொடர்ந்து நான் சொல்றேன். ஆனா இல்ல இவன் என்ன பண்ண சொல்றானோ பாப்போம். மதராசி வந்து ஏதோ சொதப்பாம தான் சரி முருகதாஸ். இல்ல மதராசி இல்ல முருகதாஸுக்கு இது கர்ணம் தப்பினால் மரணம். அதாவது இல்ல கத்தி மேல நடக்கிற கதை, தடுக்கி விழுந்த எங்க விழுவன்னு தெரியாது. ஆனா அப்ப இல்லடா, இல்ல அப்படியும் தாண்டி போயிட்டான்னு ஒரு நல்ல கம்பேக் முருகதாஸுக்கு. ஆமா அது வேணும்டா, கண்டிப்பா வேணும்டா அந்த கம்பேக். ரொம்ப எனக்கு இல்லடா, என்ன கேட்டா அனிருத் இருக்கிறான், அனிருத் முருகதாஸ் நல்ல காம்பினேஷன் தான். படம் நல்லா இருந்தா சரி, நல்லா இல்லைன்னா பால். 4 படம் நம்பி இறங்கலாம். எனக்கு இதுக்கப்புறம் இருக்கிற ஒரே நம்பிக்கை ஜனநாயகன் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி அவதார் தேட்டர் அட்லியே விட மாட்டானுங்க போல, அவன் ஃபுல்லா அங்க போயிட்டான். அட்லி இதை பண்ணிட்டு போட்டான் அதர் ஸ்டேட். இதுக்கப்புறம் எல்லாம் அதர் இங்க வருவானான்னு டவுட் தான் இனிமேட்டு. ஏன்டா நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி, நீங்களே குப்பையில பிச்சை தின்னுக்கிறீங்க. உங்க எல்லாம் எத்தனை என்னடா பண்ண முடியும்? இல்ல அட்லி இங்க இருந்த வரைக்கும் காப்பி கேட்டு ஒரே இது அடிக்கிறான் அப்படி இப்படின்லாம் சொல்லிருக்காங்க. அததான் சொல்றான், மானகெட்ட பசங்க இங்க இருக்கும்போது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போன பிறகு அழுகுறானுங்க. நான் பச்சையா சொல்றேன்டா, தமிழ் ஆளுங்க இருக்கிற மாதிரி ஒரு தர்தனம் பிடிச்ச இது சத்தியமா நம்மளும் தமிழ் தான். ஆனா சத்தியமா இவனுங்க பண்ற வேலை கேவலமா இருக்கும்டா.
இவனுக்கு சினிமா இவனுங்களே நாசமாக்கி குப்பையில போட்டு அப்புறம் அந்த குப்பையில இருந்து சிடி எடுப்பானுங்க. சார் இது நல்ல படம் சார், சார் இது நல்ல டைரக்டர் சார், சார் மிஸ் பண்ணிட்டோம் சார். அட எச்சக்கலைங்க யாரா நீங்க. அலெக்ஸ் இல்ல நான் அந்த உண்மையை சொல்லிட்டா இப்போ வெயிட்டான டைரக்டர்ஸ் எல்லாமே டவுன்ல இருக்காங்க. இந்த ஜிபியு அதுக்கப்புறம் தக் லைஃப் அப்புறம் அது முன்னாடி ஒண்ணு வந்துச்சு அது கூட அது இந்த படம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பல பேர் பீஸ்டே பரவாயில்ல தலைவன் சிவா அப்படின்ற எப்பதான் அளவுக்கு ஒரு வருவான்? படம் இல்லையா டேய் என் தலைவன் சிவா எப்போ வீக்கு வருவான்? முன்னாடியே சூப்பர் சிவா. பரவாயில்ல அதான். ஆளே காணுங்க, ஆளே இந்த சிவா காணும். என்னடா இந்த சிவா பண்றான்? இல்லடா டே இது இல்ல இதுல இந்த நம்ம நம்ம ஏகே தான் ஆஃப்லைன் ஆன்லைன் மாஃபியா போட்டிருந்தான். அதான் இந்த ஜிவி ரெட்ரோ அதுக்கப்புறம் இந்த தக்லைஃப் எல்லாம் பார்க்கும்போது பீஸ்ட் காலை தொட்டு கும்பிடுறான். நிறைய சொல்லலாம் என்ன கேட்ட உண்மையில. சுந்தரே தக் லைஃப் என்னடா தலை விடுதலை சாங் எல்லாம் அந்த சீன்லாம் இன்ஸ்பயர் ஆகி எடுத்து வச்சிருப்போம் போல அப்படியே போட்டு வச்சிருக்கான். அப்புறம் வந்து இதெல்லாம் நேத்தே பேசியாச்சு. அப்புறம் புஷ்பால வந்து அந்த இந்த சீன் கயிறு கட்டி ஒரு ஃபைட் வரும் தெரியுமா, அதை அப்படியே எடுத்து எஸ்டிஆருக்கு போட்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னடா அது இன்னொரு சீன் வரும் இந்தியன் 2 படத்துல வர தாத்தா மாதிரி அதே தாத்தாவுக்கு நோக்கு ஃபைட் எல்லாம் வச்சு பண்ண வச்சிருக்கான். என்ன என்ன இலவடா இது. நீ ரொம்ப லேட்டு எல்லாம் கலாச்சாச்சு. இல்ல நேத்து வரல, அதனாலதான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். பதிவு பண்றேன் அட்லீஸ்ட் யாரோ பார்க்காம இருப்பாங்க. அது நேத்தெல்லாம் சிரிப்பான்ச்சுரா, சீன் பை சீனு மகவான எல்லாம் ஒண்ணுன்னா சொல்லுங்க. கோமால் ப்ரோ நீ அங்க அந்த ஸ்பேஸ்ல செம்ம காமெடியா பண்ணி பேசினல, அது மாதிரி பேசு ப்ரோ. இவங்களுக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் முடிச்சிடலாம். நான்லாம் பிரணா வெல்த்துனதுன்னு கமலாஸ்ல பேசுவான் சொல்லு. இல்ல அதுக்கு முன்னாடி இவரு பேசினாரு ஒரு நல்லதான் இல்லடா பேசினாரு. நானு இந்த படம் பாக்குறேன், இதான் ஒரு அதாவது எமோஷனல் கனெக்ட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பண்ணானுங்கடா. ஆனா ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகல. இது முதல்ல தங்கச்சி அண்ணன் படமா இல்ல வந்து சக்காலத்தி சண்டை இது கூத்தியா ஃபைட்டு படமா, என்ன இலவு படம்டா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு நிமிஷம் படத்துல மாமனாரின் இன்பவெளின்னு சொல்லி விட்டான்டா. அப்புறம் இல்ல கமல்லாம் உண்மையிலேயே தெரிஞ்சுதான் அந்த படம் பண்றாரா சரி இல்ல போட்டோம் நம்ம ப்ரொடக்ஷன்ல நிறைய கலெக்ஷன் வந்துருச்சு அமரன்ல இருந்து அப்படியே இதை அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாரா என்னன்னு தெரியல. என்ன ஒரு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு தெளிவா கூட பண்ண மாட்டாரா என்னன்னே தெரியல. கண்ட மணிக்கு பண்ண மாதிரி இருந்தது கிழமைக்கு. அரசியலுக்கு வந்தாரு இங்க பாருங்க, அவர் இது பார்லிமெண்ட் போய் நமக்காக குரல் எல்லாம் கொடுக்க போறாரு. அது ஏதோ பண்ணிட்டு போட்டோம் ப்ரோ. நான் சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்கேன், அரசியல் பத்தி எடுக்க வேணாம். இல்ல அதைத்தான் ரிலேட்டட் பண்றேன். எப்படின்னா அவர் அங்க போறதுனால எதுக்கு கடைசி படம் ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காரு. நான் வந்து சினிமா கமலுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. அது வேற ஒண்ணும் இல்ல. கடைசி வந்த எந்த படமுமே சரியில்லையே ப்ரோ. இல்ல அதான் அப்புறம் இன்னொன்னு அலெக்ஸ், எஸ்டிஆர் போட்டு அடின்னு அடிக்கிறான். பாட்டு 2 பேரும் அப்படியே சாவற மாதிரி ஃபைட்டு போடுறாங்க. அசால்ட்டா தலைவன் எழுந்து வரான். அதுக்கப்புறம் இங்கிட்டு இந்த பக்கம் அடிக்கிறாங்க, எழுந்து வரான். என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி, உடம்பா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்து. அப்ப நீ பாத்துட்டியா ஜாகு? இல்ல அதை பேசியே எனக்கு பார்க்கவே தோண மாட்டேங்குது. அதான் பெரிய படம் தெலுங்குல தான் பெரிய படம். கால் பண்ணி அசிங்கமா திட்டுவேன் ஸ்பேஸ்ல அசிங்கமா திட்டுவேன். தெலுங்குல தான் பெரிய படம் வந்தா எப்போ ஒரு நிமிஷம் என்னது தெலுங்குல பெரிய படம் இவனை திட்டு இல்ல இவனை என்ன வேணா திட்டிக்கலாம். தெலுங்கு தெலுங்குல என்ன ஹிட்ரி பாடுறான் நல்லா. சிங்கிள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்கா ப்ரோ? தமிழ் டப் தான் நான் பார்த்தேன். போட்டுருக்கேன் பார்க்கணும். நல்லா இருக்குடா நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் லிங்க் அனுப்பு ப்ரோ. சிங்கிள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குடா. சிங்கிள்னு ஒரு படம் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் வந்து இந்த டைரக்டரோட பொண்ணும் பையனும் வெறித்தனமான தளபதி ஃபேன். ஸோ அதுக்காகவே அந்த படத்துல வந்து கேரக்டர் நேமே விஜய்னு என்ன படம் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு
தளபதி சிங்கிளா ரெஃபரன்ஸ்க்காகவே தியேட்டர் ரிலீஸ் ரிலீஸா ஆயிடுச்சு. ஓடிடியா? ஓடிடில வந்துருச்சு. தியேட்டர்ல ரிலீஸ் Theatre பண்ணி தான். ஓடிடில வந்துருச்சு. தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணி ஓடிடில வந்திருக்கு. எந்த Single. பிளாட்ஃபார்ம்ல விட்டுருக்கானுங்க? ஒரே நிமிஷம் ப்ரோ, அது மட்டும் சொல்லிடுறேன். சிங்கிள் எல்லா ஸ்டேட்லயும் நம்பால ஃபேன் தான் பாருக்கானு. ஆமா. அலெக்ஸ் ப்ரோ புவி படத்தோட இருக்கா இன்னொரு என்ன படம் வந்து அதிகமான நீ ஃபேன் பேஸ் பாத்தியா நமக்கு தான் அலெக்ஸ்? இருக்கு. புதுசா எந்த புது டேரக்டர் வந்து படம் இட்டு கொடுத்தாலும் அவன் தளபதி ஃபேனா தான் இருக்கான். டூரிஸ்ட் ஃபேமிலி இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இல்லடா ஒரு நிமிஷம், அன்னைக்கு ட்ராலி இருக்கான்ல, Prime தான் அதான் bro. ட்ராலி அஜித் ஃபேனு. ஓ இல்லடா டே, ட்ராலி உட்காந்து த்ரெட் போட்டுனா டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இல்ல, எனக்கு கோட்ல எல்லாம் அடிக்கிறானுங்க. ஏன்டா விஜய் ஃபேன் சொன்னது குத்தமாடா மானகெட்ட பையில, ஜிபிஓ தின்ட்டு எப்படா சோதான் எப்படா டூரிஸ்ட் ஃபேமிலி அடிக்கிறதான் எல்லாம் சீசமா திட்டினானுங்க. ஜிபிஓ தின்ட்டு நீ யோசிச்சு பாரு, ஜிபிஓ தின்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இல்லன்றான். சிக், அதான் வெக்கமா இல்ல. அலெக்ஸ், ஆனா ஒரு உண்மை சொல்லிட்டா, இந்த ஜிபியு அப்புறம் இந்த கேஜிஎஃப் இதெல்லாம் ஒரே பேட்டர்ன் தான்டா. சும்மா ஐப்பு LIK மட்டும் தான்டா. எப்படா இந்த வருது? பாரு இல்ல இல்ல ஓகேவா? சுத்தி இத்தனை பேர் இருக்கானுங்களே இங்க, இல்ல சுத்தி இத்தனை பேர் இருக்கானுங்களே, நீ ஜிபியு கூட கேஜிஎஃப் கம்பேர் பண்ணதே அவனா ஒருத்தன் ஏத்துக்கணும், ஒருத்தன் எல்லாம் சும்மா ஏத்துக்கிட்டோம். நான் பில்டப் உன்னை மட்டும்தான். விட்டுறேன்டா. ஒரு இளவும் இருக்காது இல்ல படத்துல. டேய், இங்க இத்தனை பேர் ஸ்வீர்ல இருக்கானுங்க. ஜிபியும் கேஜிஎஃப் நீ கம்பேர் பண்ணிருக்கு, ரெண்டும் ஒரே எவனாவது ஒருத்தன் ரெண்டும் குப்பை தான். ஏத்துக்கிட்டோம். LIK எப்ப வருது? ரெண்டும் குப்பை தான். LIK. கேஜிஎஃப் எவ்வளவு தேவலாம் ப்ரோ இந்த எல்லைக்கு லேட் ரிலீஸ்ரா. ஆனா நம்ம இவன் தான் லலிதா ரிலீஸ் பண்றோம். ப்ரோ குபியோட சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு ஒரு படம் வருது டைம் அன்னைக்கு சென்னை ரிலீஸ் சிட்டி கேங்ஸ்டர். இல்ல புக்மைஸோட இது அப்கமிங். ஆனா இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவனுக்கு இல்ல ஒரு நிமிஷம், யாஷ் மேல எப்ப காண்டு வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை புஷ்பா பிறகு வந்துட்டு இந்த அல்லு யாஷ் அர்ஜுன் படம் ஃபேன்ஸுக்கும் எல்லாம் நல்லா அவனுக்கு சண்டை இருக்கும். பழைய வந்துச்சு. படம் எல்லாம் நல்லா இருக்கும். மூடு யாஷ் மேல காண்டு இல்ல. அப்புறம் ஏன்டா கேஜிஎஃப் உனக்கு கேஜிஎஃப் போட்டு கச்சிருக்கிற? கேஜிஎஃப்ல வந்து அம்மா கேரக்டர் நடிச்சாங்கல்ல, அவங்க சூப்பர் நடிகை ப்ரோ. ஆமா. பாரு, நம்ம ஏதோ பேச தலையா. இல்ல சலார குறை சொன்னா கூட அதுல மைனஸ் இருக்குது. கேஜிஎஃப் எல்லாம் ஒரு மைனஸ் இல்ல. அப்படிதான் சொல்ல முடியாது. அப்படிதான் சொல்ல முடியாது. ஒரு துளி மைனஸ் இல்ல. அந்த நியூஸ் அனுப்புறேன் பாரு, அந்த டைரக்டர் அவனே சொல்லிருக்கான். பெர்ஃபெக்ட் மூவி மாதிரி சொல்ற டேய். கேஜிஎஃப் எல்லாம் பெர்ஃபெக்ட்ரா. கேஜிஎஃப் என்ன தம்பி எவ்வளவு சரி கேஜிஎஃப்ல மைனஸ் கேஜிஎஃப்ல வந்து சுந்தர நீ கம்முனு இரு. நீ அப்புறம் வா, நீ சொல்லு. எத்தனை வாட்டி சண்டை போட்டுருக்கோம் நம்ம கேஜிஎஃப் விக்ரம் எல்லாம் பேசி பேசி அழுத்து போச்சேடா எப்பா. டேய் நீங்க மிஞ்சி போனா என்னடா கேப்பீங்க? லாஜிக் கேப்பீங்கடா. சரி நீ கேஜிஎஃப் ஒண்ணுக்கு, சரி நீ கேஜிஎஃப் ஒண்ணு கேளு, என்ன லாஜிக்? 1 or 2 வார் பில்ட் அப் ஒண்ணுடா, சாப்டர் 1 பெரிய தலைவலி. ஆமா, என்ன கேட்டா இல்லடா, இல்ல ஒரு பாஷா ட்ரெண்ட் செட்டர் மாதிரி தான் கேஜிஎஃப் பார்த்து அதுக்கு அடுத்து வந்த படம் எல்லாமே தான் பண்ணாங்க. முதல்ல ஒரு இல்லடா ஒரு பிளாக் டோன்ல எலிவேஷன் என்னன்னு புரிய வச்சது ரொம்ப பர்ஃபெக்ட் தான். கேஜிஎஃப் கர்மத்தை ஊரா மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு அந்த டைரக்டர். டேய் இந்த பாரா இல்ல நானே அல்லு அர்ஜுன் சொல்லி புஷ்பாவை தின்னுட்டு கேஜிஎஃப் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல புஷ்பாவை தின்னுட்டு கேஜிஎஃப் திட்டுனா ஊரு ஏத்துக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோ. எனக்கு ரெண்டு படமே பிடிக்கும். ஆனா ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட்னு கேட்டா நான் கேஜிஎஃப் தான் போவேன். சரி விடு, நீ எனக்கு தின்னு மேல அனுப்பிச்சிருக்கேன் பாரு. என்ன அனுப்பிச்சிருக்க? அந்த அது கஷ்டப்பட்டு ஷேர் பண்ணா இந்த வாயில வந்து எடுத்துட்டாரு. நான் பின் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்கே எடுத்துட்டீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணி எவ்வளவு ட்வீட் கீழே போய் எடுத்துன்னு வந்தோம் தெரியுமாடா? அது திரும்ப போயிட்டு உடனே ரிமூவ் பண்ணிட்டான். ஸ்பேஸ்ல இந்த ஒரு கர்மம் தான். பனிஷ்மென்ட் திரும்ப போயிட்டா. டேய் ஜாக்கே, இனியும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இந்த சொல்லுவான் தர மயிலோட அந்த வடிவல் சொல்ல வீணா அடி வாங்கி சாப்பிடா மரியாதை கொண்டு போயிடு. அடுத்து இல்ல ட்வீட் தான் ரிமூவ் பண்ண, அடுத்து உன்னே ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஒன்னும் பிரச்சனை இல்ல.
ஏன்னா இல்லடா இவன் சொல்ற ஒப்பீனியன் கீழே இருக்கிறவன நிறைய பேர் டிஎம் பண்றாங்க. ஏன் ப்ரோ லூஸ் மாதிரி பேசுறான்? உனக்கு டிஎம் பண்ணானே யார் பண்ணாங்க? எத்தனை பேர் தெரியுமாடா? ஸ்கிரீன்ஷாட் போடு அத்தனை மாமே. பேர் நான் காட்டி கொடுக்க முடியுமாடா? நீ நீ ஐடி ஒண்ணு எல்லாம் இல்ல 2 போடாத, நிமிஷம் பேசுற. ஸ்கிரீன்ஷாட் போடு மாமே. நீ இல்ல அது நம்ம நீ ஃபேக் ஒண்ணு இல்ல ஐடில 2 நீயே நிமிஷம் போடுவ. பேசுற. இல்ல 2 நிமிஷம் பேசு. உன்னை திட்டி கமெண்ட் வரலாம் என்ன கேள்வி? சரி வர்றா. ஸ்கிரீன்ஷாட் சரி என்ன இது மை டேல மை டாட்டர் இஸ் தான். ஏன்டா இப்ப இதுதான்டா சொன்னேன். அதுதான்டா அந்த டைரக்டரே சொல்லியிருக்கான்னு சொல்றேன். தெலுங்குல தெலுங்கு டைரக்டர் அவன். என்னோட டவுட் சிங்கிள்னு ஒரு படம் வந்துச்சா? அதான் வந்ததுனால தானே அவன் சொல்லியிருக்கான். நான் பார்த்தேன் இந்த வீடியோ. இல்ல பிளாக் பஸ்டர் எல்லாம் போட்டிருக்காரு. ஹிட்டான மாதிரி எதுவும் வைப் தெரியல. உனக்கு எங்கப்பா பெரிய படம் தான் தெரியுது, சின்ன படம் எல்லாம் பார்க்க முடியற. தெலுங்குல ஒரு படம் ஹிட் ஆனாலும் நம்மளுக்கு எல்லாம் தெரியுமேடா, இது ஹிட் ஆன மாதிரியே தெரியல. அதான் கேக்குறேன். அதான் பெரிய படங்கள்லாம் பாக்குறீங்க, சின்ன படம் எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. தியேட்டர் கூட நல்ல படம் தியேட்டர் போக முடியற. சரி இப்ப இல்ல இந்த ஆர்டிஎக்ஸ் இந்த படம் அதான் ஒரு சிலலாம் வருது இல்ல, இந்த படம் பெருசா ஹிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இரு செக் பண்றேன். டேய் இவளாடா, இந்த இவன் நாளா இருக்குமே. டேய் இந்த படத்துல அந்த பாட்டு வருது, அதுதான் சர்ப்ரைஸ். அலெக்ஸ் ப்ரோ, அது வேற. தங்களை பிளாக் பஸ்டர்னு போட்டு ஸ்பேஸ் நடத்துறாங்க. டேய் தக் லைஃப் பிளாக் பஸ்டரா இருந்தா நம்மளுக்கு என்ன கம்னு, அவனும் லூஸ் பசங்க. மை டாட்டர் குமார் ஒரு ரிவ்யூ கொடுக்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சிங்கிள் தெலுங்கு மூவி. சரி யாரடா ஹீரோ? ஹீரோ காமெடி படம் பண்ணிருக்கா. படம் ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும் அவன் படங்கள். அவ்வளவுதான். காமெடி படமாடா? அவன் படங்கள் ஜாலியா இருக்கும்னு சொல்லி. லவ் படமா? ஆனா இந்த படம் நான் இன்னும் பாக்கல. சரியா? ஏய் இவானாலா இருக்கா? நிறுத்து. அப்போ இவ்வளவு நேரம் அந்த படத்தை பார்க்காம தான் போட்டுருந்தியா? அந்த டைலாக் சொன்னேன், தெலுங்கு படம்னு சொன்னேன்ல, அதனால விஜய் அண்ணா ரெஃபரன்ஸ்க்காக அந்த படம் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். இல்லடா டேய் ஜாக்கே, இல்ல நான் அப்பவே சொன்னேன் விஜய் இல்ல டைரக்டர் விஜய் ஃபேன் பாய்னு கல்லு பேத்துன்னு போயிட்டான். அந்த படம் ஹிட்டானு கூட யாருக்குமே தெரியல. ஏன்னா தெலுங்கு எல்லாம் ஒரு படம் ஹிட்டானா அட்லீஸ்ட் டிஎல்லையாவது வந்ததே தெரியலடா நிறைய பேருக்கு. ரொம்ப பொட்டிகள்ல போனோமான்னு இருக்கணும். உயிரை வாங்கிட்டு சரியா? இதுல வேற ஐயோ வேற அம்மம்மா வேற சீக்கிரமா போடா அம்பி வேற. முதல்ல இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. முதல்ல தமிழ் டப் வந்த பிறகு எனக்கு எனக்கு அனுப்பு. நல்லா இருந்தா தமிழ் டப்ல பார்த்தாலே கேவலமா இருக்கும். அத வேற பார்த்துட்டு இல்லடா. சரி உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்றேன், மாரி செல்வராஜ் விஜய் ஃபேனு, அதுக்காக அவன கட்டியா பிடிக்கிறோம் செருப்பால் அடிக்கல அந்த மாதிரிதான். இங்க யாராவது மாரி செல்வராஜ் ஃபேன் இருக்கானுங்களா? சும்மா கேக்குறேன். யாராவது பிடிக்குமா? எவனுக்கும் பிடிக்காது. ஒருவேளை நவீனுக்கு பிடிக்கும். நாளைக்கு எஸ்கே கூட பண்ண பயிரிடும். ஆனா எஸ்கே அந்த மாதிரி சூஸ் பண்ண மாட்டான். தனுஷ் அப்படி சூஸ் பண்ணி தான் நாசமா போயிட்டான். நீ பாத்தியா டயர் 2 தானே இவனுக்கு டார்கெட். டயர் 1 யாரும் மதிக்க மாட்டாங்க இவனுக்கு மாதிரி டைரக்டர். சூர்யா நேத்து பழனி போயிருக்காரு. அதுவும் டைரக்டர் கூட. அவன் பழனி போனா எனக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் கூட இனிமே சக்சஸ் தான் வாழ்க்கையில. ஏய் என்னடா இது, பழனியில போய் கோவிந்தா போட்டா படம் ஹிட் ஆயிடுமா? அப்படி பார்த்தா எத்தனை பத்து கோவிந்தா போட்டுனுக்கிறான். ஏன் கங்குவாக்கு அப்புறமா போய் கோவிந்தா போட்டானே ஞாபகதா? ஆமாண்டா, கங்குவாக்கு அப்புறம் பொண்டாட்டி கூட போய் கோவிந்தா போட்டாப்புல. அதான் அதுக்கப்புறம் பார்த்தா ரெட்ரோ ஹிட் ஆயிருக்கு. ஹீரோயின் அனௌன்ஸ்மென்ட்டாடா அது. அல்லு அர்ஜுன் இன்னைக்கு ஒரு போட்டோ வந்துச்சு கத்தியோட. சும்மா அந்த சாயிது மியூசிக் டைரக்டர் இருக்கும்டா. ஹீரோயின் சார் ஹீரோயின் அப்டேட் வரல. எந்த அப்டேட் வரல. வந்துச்சு பாருடா. அது இல்ல அப்டேட் வரப்போகுதுன்றதுதான் அப்டேட்ன்றான்டா அவன் பைத்தியக்காரா. மியூசிக் டைரக்டரா இருக்கும்டா. அதான் இந்த இவன் சாய் அவதான் சொல்லியாச்சு. அப்புறம் என்ன திரும்ப ஹீரோயினா? ஹீரோயின் யாரு அதான் தெரியல. ஹீரோயின் யாரு? ஏதோ ஒரு
ஏதோ ஒரு இந்திகாரி. தீபிகா படுகோனேவா இருக்குமோ? இல்ல இவங்க ப்ரொடக்ஷன் தான் வழங்காது. இந்த வர்றா இல்ல தீபிகா போட்டுக்கோனியோ தக்லைஃப்ல கமல் போய் தானே கோனியோ மேட்டர் என்னன்னா அதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம கம்முன்னு இருக்கணும். புரியுதா? ஏன்னா நம்ம ஆளுங்க யாரு தெரியுமா, ஊர்ல வந்து அதை நம்ம பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். அதனால அது போன பிறகு அவனா எலவு கொட்டின உட்காந்துப்பான். டிவில பார்க்கும்போது டென்ஷன் ஆகும். அட்லி படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் நான் அட்லி ஃபேன்ரா, நானே பேசலாம் யோசிச்சு பாடுறா. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். புரியுதா? குடு. அவள்தான் இல்ல லாஸ்ட் படம் ஆயிட்டு பிறகு எவனுக்கு என்ன மரியாதை அந்த கேப்பான் திரும்ப தான். இதுக்கப்புறம் என்னடா மரியாதை உனக்கு என்னதான், எவன் எப்ப கேடு கெட்டு போனா என்ன அப்படின்ற மாதிரி தான். 9ஆம் தேதி உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் டெமோ காட்டுங்க. இல்ல வேண்டாம். நல்லா ஜாலியா ஸ்பேஸ் போறியா? இல்ல ப்ரோ இத நேர்ல வந்து என்கிட்ட கேளுங்களேன், நல்லா இருக்கும். சும்மா அதே கேட்காது. நான் சென்னையில தான் இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க வந்துட்டு இல்ல நாங்க ஸ்பேஸ் எக்ஸ்ல போயிட்டு தான் ஸ்பேஸ்க்கு போவோம். இந்த நியூஸ் பத்தியா எலான் மஸ்க் ரஷ்யா இல்ல ரஷ்யா டு கட் பவர் இன்டர்நெட் ஆஃப்டர் 10 PM டு பூஸ்ட் பர்த் ரேட்ஸ். ஏன்டா இல்ல நெட் இல்ல கரண்ட கட் பண்ணனும், நெட்ட கட் பண்ணா குழந்தை எப்பறா ஃபேன் இல்லாம என்னடா இல்ல கண்ணாடி திருப்புனா இல்ல அவன் ஃபேன் எல்லாம் பொண்டாடி கூட இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். கரண்ட கட் எதுக்குடா கரண்ட கட் பண்ற? இல்ல நெட்டை கட் பண்றது சரி சரி விடு. இல்ல எனக்கு புரியுது எதுக்கு நெட்டுக்கு ஒன்னு சொல்லிட்டா. அவன் எதுக்கு இப்ப ராத்திரி நேரத்துல 10 மணிக்கு மேல நெட்டை கட் பண்றான்னு உனக்கு புரியுதா? அது புரிஞ்சாலே நீ சிங்கிளா இருக்க மாட்டேன். அலெக்ஸ் ப்ரோ நீங்க இந்த ஏத்துனீங்க தெரியுமா, கேஜி சிவான்னு ஒருத்தவரு, அவரு எல்லா ஸ்பேஸ்க்கும் போறாரு ப்ரோ. அவரு வெட்டியா இருந்து எல்லா ஸ்பேஸ்க்கு போனா இதெல்லாம் ஆச்சரியம். நான் கூட அவர் ஏதோ பேச நமக்கு இடையில கடை திறந்து வச்சிருக்காங்க தெரியுமா, 5 இட்லி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி. ஒண்ணும் இல்ல நண்பேண்டா படம் இருக்கும் இந்த உதயநிதியில. அதுல வந்துட்டு ஒருத்தன் கூட இருக்கிறவன் சொல்லுவான் தெரியுமா, தான் வாங்க அடுத்த கடைக்கு போவோம். ஏன்டா பிச்சை எடுக்க போற, ஒரு கடை அடிச்சுன்னு இருக்குனான்னு வந்துட்டு இங்க வந்து பேச உள்ளன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாரு கீழே. இல்ல ஏன்னா அவர் பேசவே நாங்க சொல்லியே, அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்து தெரியாதா. நான் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணேன். நம்ம பஞ்சாயத்து போயிருந்ததுல அவர் என்ன பண்ணிருக்கணும், ஒன்னு ஆண்ட்ரஸ் பண்ணிருக்கணும், இல்ல பேச வந்துருக்கணும். ரெண்டும் கேட்டானா உட்காந்து இருந்தா உன்னை ஏன் மதிப்பான்? நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போ. இது எப்படித்தான் இருக்குது? வீட்டுல ஆல்ரெடி பஞ்சாயத்து போயிருக்குது. வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு நீயே போனா எவனடா தெரியும்? ஒண்ணு கதவை தட்டணும், இல்ல வந்துட்டாதான் ஏதாவது கேட்கணும். இருக்கானு அந்த மாதிரிதான் இந்த ஆளு. கேட்டா சார் பெரிய ஜமீன்தாரு. உள்ள வந்தோன்னே சார் வாங்க சார், வணக்கம் சார், அதான் சொல்லுங்க சார்னு சொல்ல போறோம். அட இரு கான்ல தான் இல்ல கிட்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கான் அந்த ஆளு. நான் சுந்தர ஹிட்ரியில வர்ற கேரக்டர் மாதிரி ஒரு படம் பண்ணோம்டா அவன். இன்னொன்னு அந்த கேரக்டர் என்ன தெரியல, ரெண்டு நாளா மைண்ட்ல ஓடுது அந்த கேரக்டர். ஹீரோ கேரக்டர், ஹீரோ கேரக்டர் சொன்ன வில்லன் இல்ல ஹீரோ. என்ன படம், என்ன கான்செப்ட் ப்ரோ? படம் இல்லடா, டார்க் வெப்ல இந்த மாதிரி கொலை பண்றதை தூண்டுற மாதிரியே ஒரு டார்க் வெப். இதுல வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு ஆனிவர்சரி கொண்டாடுவானுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள ஒரு 15 டிமார்டி காலனி மாதிரி ஒரு பில்டிங்ல ஒரு கேம் நடத்துவானுங்க. அந்த கேம் எப்படின்னா தான் இந்த ரெட்ரோல கல்ட்டு மாதிரி இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு கேவலமா இருக்காது, இது நல்லா இருக்கும். புரியுதா? அதான் அது நல்லா போயிட்டு இருக்கும். அங்க இருந்து அப்பாவி மக்களை கூட்டின்னு வர்றதுதான் இங்க ஹிட்ரியோடைய கதை. இதைதான் ரெட்ரோலயும் பண்ணிருப்பான், ஆனா மானகட்டத்தனமா பண்ணிருப்பான். புரியுதா? அவன் நல்லா பண்ணிருப்பான். ஹிட்ரியில பிளான் பண்ணி கரெக்டா வச்சு கூட்டின்னு வர மாதிரி இருக்கும். இதுல எனக்கு இல்ல அந்த நானி ரோல் எப்படித்தமா இருக்கும், ரூடா இருப்பான், ஆனஸ்டா இருப்பான், கெத்தா இருப்பான், ஆளு வேற மாதிரி இருப்பான்டா. நந்தகர் ஆட்டிடியூட் இதெல்லாம் வேற படம் ஏதாவது இன்னொன்னு புதுசா பண்ணலாம். ஆனா எனக்கு ஒரே இல்ல சுந்தர, எனக்கு ஒரே ஒரு மைனஸ்டா படத்துல முடிஞ்ச பிறகு ஒரு எச்சக்கலை வந்துச்சு. இது எதுக்கு வருதுன்னு தெரியல. கேட்டா அடுத்த பாட்டு இல்லடா யாருன்னு பார்த்தா கார்த்தி வந்து நினைக்கிறான். கேட்டா அடுத்த பாட்டு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஒரு நிமிஷம் அந்த பேர் திரும்ப சொல்லு. ஏசிபி வீரப்பனா? அவனுக்கும் அவன் பேருக்கு சம்பந்தம் கதா. அர்ஜுன் சர்க்கார்னு சொல்லும் போது இல்லடா பேரு நல்ல, அர்ஜுன் சர்க்கார் பேரு நல்லது, ஆள ரகடா இருப்பான்.
ஏசிபி வீரப்பு இல்லடா மச்சான், இல்ல மச்சான் ஏசிபி வீரப்புன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சேவ் பண்ணிட்டு வந்து கேமியோவா நின்னுக்கிறான் கார்த்திக். அலெக்ஸ் ப்ரோ கேமியோவா அலெக்ஸ் ப்ரோ ஜஸ்ட் நான் ஒரு கேமியோ நியூஸ் ஒன்று அவன் வந்திருக்கு. படம் பார்க்க யாரா என்னன்னா கேமியோ? என்னன்னா சொல்லு சொல்லு. இந்த வேல்முருகன் இஷ்யூ இருக்குல்ல, இன்னுமா வேல்முருகன் இல்ல இஷ்யூ இல்ல இருக்கு? அது சொல்றேன். ஏன்டா டைவர்ட் ஷெர்லின் வந்து பண்றீங்க? ஷெர்லின் வந்து அதுக்கு சரி வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? இவ என்ன நியூஸ்னா வந்து News9 அந்த சேனல். இல்ல இது இல்ல இது எப்படின்னா, சின்ன வயசுல நான் ஸ்கூல் விட்டு முடிச்சு வரும்போது மாங்காய் வாங்கி சாப்பிடுவேன். அப்ப சாப்பிட்டு அந்த பேப்பரை கசக்கி போட்டுருவேன். அந்த பேப்பர் எடுத்து திரும்ப படிக்கிற மாதிரி இது, புரியுதா? நம்மளே அந்த பிரச்சனை வேணான்னு கசக்கி போட்டாச்சு. திரும்ப யார் சப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன? இல்ல அது அதை அது விட்டுருங்க. அது வந்து பெண்கள் பிரச்சனை தானே, அதனால அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேல போட்டிருக்கேன் பாருங்க. இல்ல அது தெரியுது. என்ன கேட்டா இப்போ வேல்முருகன் நம்மள திட்டினதை விட போலீஸ்ல தான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸே வந்துட்டு எப்படி போகுது, அதான் அதை பத்திலாம் ஒரு இது பண்ணலாம். அப்படிதான் அதுதான் பேசணும். ஆனா அதுவே என்னத்த சொல்ல, திரும்பவும் சொல்றேன், வேல்முருகனை சீரியஸா எடுத்துக்காதீங்க. திரும்ப திரும்ப நான் ஒண்ணு சொல்றேன். எனக்கு நான் சில விஷயம் நான் திட்டுருவேன். இவனுங்களாவது காமா பேசிட்டு போனானுங்க. இவங்களே திட்டிருந்தானுங்க. ஷாமகுமார்னு திட்டிருந்தானுங்க. நானும் நான் இவங்கள மாதிரி எதுக்கத்தாலும் திட்ட மாட்டேன். ரொம்ப ட்ரிகர் ஆனதான் வந்துட்டு திட்டுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். மேக்ஸிமம் அதான் சிரிச்சுன்னு தான் இருப்பேன். நம்ம ஆளுங்க பண்றது எப்படி தெரியுமா? ஏன்டா ஆனா இல்ல, அது மனநிலை இனிமே மனநிலை உச்சகட்டம் எது தெரியுமா? கோவம் வந்தா சிரிக்கிறது. நம்மளுக்கு அதான் வந்து நடக்குது போல. பரவாயில்ல, காண்டான சிரிப்பு வருது. இந்த அவன் பேர் என்னதுரா, இந்த வசூல்ராஜ் MBBS சத்யராஜ் பண்ணுவானே, ஐயோ என்ன சில டைம் ரொம்ப காண்டானதான். பக்கத்துல இது தியேட்டர் இருந்துச்சுன்னா நிறைய படம் பார்க்கணும் தோணுமோ? பக்கத்துல தேட்டர் பக்கத்துல இருக்குதா? அப்படிலாம் இல்ல, பக்கத்துல தெரியல. இல்ல இங்க இப்ப பாருங்க, குதிச்சோம்னா தியேட்டர் அந்த மாதிரி தான். என்ன மாடிக்கு இல்ல பக்கத்துல தான் தியேட்டர் அப்படியா? இருக்கு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல இல்ல சரியான ஆம்பளை தான். அப்ப இல்ல அப்ப தக்லீஃப் நாலு தடவை பாருங்க. ப்ரோ இல்ல ஒரு தடவை இரு டிக்கெட் வச்சுட்டு ஒரு நிமிஷம். நாளே பயந்து போய் தீனா உட்காந்துருக்கேன். ப்ரோ தீனா ப்ரோ அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் அப்பெல்லாம் இல்ல ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு 500 மீட்டர்ல ஒரு தேட்டர் இருந்தது, அதுவும் PVR தேட்டர். இல்ல இல்ல சுந்தர் என்ன கேட்பானா, டிக்கெட் காசு ஓசியில கொடுப்பான்ற மாதிரி. அதுதான். ஓசியில கொடுத்தா ஒண்ணு இல்ல 50 நான் ரூபா டி- ஏசி நான் காத்து. ஒண்ணு இல்ல நான் டிஎம் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. நான் பொய்யா நான் சொல்லல, ஜஸ்ட் நவ் ஒரே ஒரு இல்ல நிமிஷம். ஆனா அதுக்கும் ஆனா இல்ல ஒரு நிமிஷம். இல்லடா, நான் ஸ்கூல் படிக்கும் போது 10 ரூபா டிக்கெட். அப்ப நான் அடிக்கடி தேட்டர் போவேன் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அப்போவே காலேஜ் டைம்ல நம்ம பணத்தை பார்க்க மாட்டோம். பணக்காரனா காலேஜ் டைம்ல இருந்திருக்க. காசு பார்க்க மாட்டோம். அப்பயும் அதிகமா போவோம். அப்பவே பணக்காரனா இருந்திருக்க. இல்லடா காலேஜ் டைம்ல காசு பார்க்க மாட்டோம். அப்ப என்ன சொல்லலாம், அதிகமா உண்மையிலே நிறைய காசு தான் டிக்கெட்டுக்கே போவோம். அது ஆனா வந்துட்டு ஆனா நான் என்ன அதுக்கப்புறம் தான் பண்ணிருக்கேன், வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த 60 ரூபா டிக்கெட் இருக்கும்ல, அது வந்து ஒரு 200 ரூபா எடுத்துட்டு போனா அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் உட்காந்து ஃபுல் டே பார்த்துட்டு வீட்டுக்கு வருவேன். அந்த மாதிரி 60 வந்துட்டு அந்த இப்போ தெரியல, அந்த இப்ப போனது இல்ல. எல்லாமே அந்த பட்ஜெட் இதுதான் போறோம். டிக்கெட் சொல்றேன். அது அதான்டா, இல்ல பட்ஜெட் டிக்கெட்லாம் இப்ப போறது இல்ல. அது முன்னாடி போனது காலேஜ் டைம். அதுதான்டா, அதுதான் சொல்றேன். இந்த இல்லாத டைம்ல உங்களுக்கு டிஎம் டிக்கெட் பண்ணிருக்கேன் இருக்காங்க. பாருங்க அலெக்ஸ் ப்ரோ, உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க. இது பேர் வந்து விக்னேஸ்வரா தியேட்டர். எந்த இடம்லாம் சொல்ல மாட்டேன், அது சொன்னாலே தெரிஞ்சிடும். தியேட்டர் பேர் சொன்னாலே. பெரிய விண்வெளி தேட்டர். என்னது இது? என்னோட ரூம் பக்கத்துல இதான் இருக்கு. சரி, இல்ல பக்கத்துல தேட்டர் இருக்கட்டும். நல்ல படம் இருந்தா தானே போய் உட்கார முடியும். சும்மாதான் ஏசி காத்து வருதுன்னு போய் இது எப்படித்தான் பாக்குது. மால்ல வேணா எனக்கு கேட்டா மால் அப்படி இருக்கும். என் ஃப்ரெண்ட்லாம் மால் சைக்கோலாம் இருப்பானுங்க தெரியுமா? எதுக்கேத்தாலும் மாலுக்கு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு சைக்கோலாம் இருப்பானுங்க. அது வேணா இருக்கட்டும். ஆனா படம்லாம் தேட்டர்ன்றது ஆனா படம் நல்லா இருக்கும். படம் வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். படம் வந்து இத்தனை நாள் ஆச்சு. அங்க வந்து வண்டி இங்க வரைக்கும் நிக்கும். அதாவது என்னோட ரூமுக்கு பக்கத்துல வரைக்கும் அதோட இது பார்க்கிங் இருக்கு. ஆனா வண்டி வந்து ஒன்னும் இல்ல. இங்கதான் ஒரு இருக்கு. நிமிஷம். நாலு வண்டி இருக்க. 3 M&M கட்சிக்காரர் இருப்பான். ஒருத்தன் நைட் ஷோல இதை ப்ரோ தெரியாம வந்திருப்பான். ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ, இங்க என் ஊர்ல படத்தையே எடுத்துறாங்க ப்ரோ. ஒரு நாள் தான் ப்ரோ ஓட்டினாங்க. இப்போ மாமன் மட்டும் ஒரு தேட்டர்ல ஓடிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆனா உண்மையில சூரி டார்கெட் பண்றது வில்லேஜ் தேட்டர். அந்த வில்லேஜ் தேட்டர்லாம் ஆமா, ஓடுது. மாமன்ல கூட இது ஓடாது போலயே. மாமன்லாம் ப்ராஃபிட் தான். இது லாஸ், பெரிய லாஸ். எந்த படம்? எப்படி சொல்றீங்க? எந்த படம்?
தக் லைஃப் தக் லைஃப் வந்து இந்தியன் டூவோட கலெக்ஷனே வரல தெரியுமா? இந்தியன் டூவோட கலெக்ஷனே வரல. இப்போ அதோட நல்ல நியூஸ். டேய் இந்தியன் 2 இல்ல இந்தியன் 2 ஓடிய ஓப்பனிங் தான், ஓப்பனிங் வரல, ஃபைனலா போறாது 150 வராது எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் எப்படி ஒரு நான் தமிழ் சினிமா 140 பேர் வந்து நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், தங்களை பிளாக் பஸ்டர்னு போட்டிருக்காங்க. இந்த அவுடேட்டட் ஆளுங்க டைரக்டருக்குலாம் காசு போட்டு அவ்வளவு பட்ஜெட் இவ்வளவு பட்ஜெட் ஹையஸ்டா போட்டு நாசமா போறதை விட சின்ன சின்ன அதாவது சின்ன சின்னதா படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அழகா வந்து முதல்ல இல்லடா நீங்க ஒரு மென்டாலிட்டி எப்படி தெரியுமா? இல்ல இப்ப நான் இப்ப எல்லார்கிட்டையும் சொல்றேன், இப்போ கமல் வந்துட்டு மணிரத்னத்தை சூஸ் பண்ணான், கமல் ப்ரொடியூசர் மணிரத்னம் போய் சாகடல வந்தான், புரியுதா? என்னைக்குமே சினிமான்றது இது முன்னாடி அந்த காலம் வேற. ஏன்னா ஒரு டைரக்டர் நல்ல கதை சூஸ் பண்ணி அந்த டைரக்டருக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து, ஏன் டைரக்டர் சூஸ் பண்ற ஹீரோ தான் நடிக்கணும், புரியுதா? அது வேற காலம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஏன் மணிகண்டனே எடுத்துக்கேன், நீ மணிகண்ட எம்மா தோண்டு பையன் இப்போ சும்மா வந்திருக்கான், அவன்கிட்ட டைரக்டர் கெஞ்சுற மாதிரி இருக்கும், புரியுதா? ஒரு சின்ன மணிகண்டன் சின்ன கவினுக்கிட்டே வந்துட்டு டேரக்டர் கெஞ்சுற மாதிரி இருக்கிற ஜென்ரேஷன் தான் இது. இந்த டைம்ல வந்துட்டு தான் ஒரு இப்போ நீ யங்ஸ்டர் எல்லா டேரக்டரும் முன்னேறணும், எல்லாம் வரட்டும், எல்லாம் டேலண்ட்டை காட்டணும் அப்படிலாம் இல்லை. எப்படியோ தவிர இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வரும், லவ் டுடே திடீர்னு வரும். அதுக்கப்புறம் ஏன் இந்த மகாராஜா, ஏன் இந்த அமரனே நல்ல படம் தான், அமரன் புது டேரக்டர் தானே, ஏதோ முன்னாடி ஏதோ ஒரு படம் பண்ணான், அதான் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். ஆனா வருஷம் வந்துட்டு இருக்கா, அதான் மேட்ரு. அப்ப தமிழ் சினிமா நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். பெரிய படம் சரின்னு போனா தமிழ் சினிமா ஒன்றும் ஏதாவது உருப்பிடாம போகுதுன்னு அர்த்தம் இல்லை. அப்ப நம்ம தளபதி இல்லைன்னா கூட தமிழ் சினிமா நல்லா இருக்கும்னு சொல்றீங்க? தளபதி இல்லைனாலும் தமிழ் சினிமால சின்ன சின்ன படங்கள் வந்துட்டு நல்லா ஓடதான் செய்யும். ஆனா பெரிய படத்துக்கு பெரிய லாபம் கிடைக்காது, தியேட்டர் ஓனருக்கு பெரிய கலெக்ஷன் வராது, உங்களுக்கு ஹையஸ்ட் பெரிய படத்தோடைய அந்த ரெவென்யூ வராது, புரியுதா? இப்ப இவங்க எல்லாம் வந்து குரூம் ஆகி அவங்க நம்ம தளபதி லெவலுக்கு போற வரைக்கும் அந்த ப்ராஃபிட் வராதுங்கிறீங்களா? விஜய் லெவல் யாருக்கும் வராது ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப இல்ல அடுத்த ஜெனரேஷன் வர மாதிரி பாருங்க. இப்போதான் விஜய் போனா என்ன பெரிய இழப்புனா, அதான் இருக்கிறதுல அதிக ஷேர்ஸ் வராது, அதிகமா இந்த என்னது இந்த ரைட்ஸ் வர்ற அளவுக்கு எந்த படமும் வந்துட்டு பண்ணாது, ப்ராஃபிட் அதிகமா நிறைய படம் வராது. இதுல அது அடிக்கடி வந்துட்டு எப்படின்னா க்ரௌட் புல்லிங் அந்த ஃபுட் ஃபால்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். இதெல்லாம் வந்துட்டு தளபதி போன பிறகு இது ரொம்ப நடக்கும். சின்ன படம் ஓடிட்டு தான் இருக்கும். அது எப்படின்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் அதான் அடுத்த வருஷம் கூட வரலாம், இதுதான் வரலாம். ஆனா அந்த பெரிய ஸ்டார்டம் ரெக்கார்டு, அந்த பெரிய ஃபுட் ஃபால்ஸு, அந்த வீக்கெண்டு இதான் குடும்பமா போறது, அதெல்லாம் கம்மியாயிடும், ரொம்ப கம்மியாகும். இதுல இன்னொன்னு என்னன்னா 2026 அப்புறம் வந்துட்டு ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி விலைவாசி அதிகமாகும். 2026 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதான் எந்த கட்சி வேணா வரட்டும், நம்ம கட்சி வருதோ இல்லையா, எந்த கட்சி வேணா வரட்டும், ஒருவேளை நம்ம கட்சி வந்தாலும் ஏதாவது மாறுதா இல்லையா, அதை வேற விஷயம், அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். ஆனா அதுக்கடுத்து ஏறும், புரியுதா? திரும்பவும் கொஞ்சம் விலைவாசி ஏறும். அதாவது டிக்கெட் ரேட் இப்ப நீ யோசிச்சு பாரு நவீன, 2027 போயினுக்குது டிக்கெட் ரேட்டு. ஒரு டிக்கெட் 250 ரூபான்னு டான் எடுத்துப்பான், என்ன நடக்கும்? பாதி பேர் போக மாட்டானுங்க படத்துக்கு. அவ்வளவுதான். ஆல்ரெடி சில அப்படிதான் ப்ரோ இருக்கு. எனக்கு அதுவே வந்து அது வந்து இல்ல இப்போ 190 60 ரூபீஸ் டிக்கெட் அது என்னன்னே எனக்கு தெரியல. அப்படி ஒண்ணு இல்லடா, இப்ப ரோ இல்ல, 2 ரோ இருக்கும், 1 ரோ இருக்கும். அதான் அத வந்துட்டு நெட்ல வந்துட்டு 58 ரூபாய்க்கு 60, அதான் அந்த மாதிரி வைப்பாங்க. அத வந்துட்டு நீ டிக்கெட்ல டிக்கெட் 100 ரூபா வருது ப்ரோ. இல்ல அதான் இல்லடா, அந்த டிக்கெட்டை நீ வந்துட்டு ஆன்லைன்ல புக் பண்ணா ஆன்லைன் தான் புக் பண்ண முடியும். அதுவே 75 ரூபா வந்துரும், 80 ரூபா, புரியுது? அது ஒரு 100 ரூபா கிட்ட 100 ரூபா கிட்ட வந்துருது ப்ரோ. நம்ம பாப்கார்ன் ஒன்னு ஆர்டர் பண்ணனும். இல்ல அது வேற விஷயம். ஆனா அப்படி ஒண்ணு போகுது. அதான் சொல்றேன், 2027 வந்துட்டு ஒரு டிக்கெட் 250 ரூபா ஆயிடும். உண்மையிலே இது ஆயிடும், ஆளுந கேள்வி. ஏன்னா ஒரு டிக்கெட் 250 ரூபான்னு இருக்கும்போது அவ்வளவுதான். எனக்கிட்ட ஓடிடி நல்லா பெரிய பூம் ஆயிடும். இன்னொன்னு இப்பவே வந்து ப்ரீ ஹெச்டி வந்துருச்சு எல்லாமே. இது வந்துட்டு இப்ப தமிழ் சினிமா அழியறதுக்கு இன்னொரு காரணம். 2வது விஷயம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோ இல்ல. அதாவது எல்லாருக்கும் வளரணும்ல, இருக்காரு ஆனா இனிமே இருக்க மாட்டாரு. இல்ல அதுக்கு அடுத்து அது வேற விஷயம், அது வளருது. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் ஆஃப் டவுன்ஃபால் மாதிரி சொல்லலாம்.
ஆனா இதுக்கப்புறம் பெருசா அந்த பிரதீப் பூம் ரங்கநாதனை ஆவறது பத்தி வந்துட்டு சொல்றாங்க, இருக்கு. அவன் கொஞ்சம் ஓரளவு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன். ஆனா அது ப்ரோ பிரதீப் டயர் 2ல நல்லா பண்றான். ஆனா அவனுக்குன்னு ஃபேன்ஸ் இல்ல. ஆனா அது அவன் நல்லா பண்றான். நல்லா ஆனா பண்றான், நல்லா பண்றான். அவனுக்கு பொழையறான் நல்லா. ஒரு நிமிஷம் என்ன இது? அதனாலதான் கல்பாத்தி சகோதரம் அவங்க கையில வச்சுக்கிறாங்களோ பையனை. தம்பி நம்ம படம் தான் பண்ணணும். ஆனா நடக்கிறது நடக்கட்டும். இப்ப இது எப்படின்னா இந்த வருஷம் முதல்ல பார்ப்போம். அது எதான் நிம்மதியா நிம்மதியா இந்த வருஷம் இருக்கட்டும். ஆனா அடுத்த வருஷம் ரொம்ப முக்கியமான இது மாதிரி ஆயிடுச்சு. கடைசி படம் அதான் விஜயோடைய முதல் எலெக்ஷன், கடைசி படம். நீங்க கேம்பெயின் பண்ணுவீங்களா ப்ரோ? ப்ரோ என்னால முடிஞ்ச வரைக்கும், அதாவது நான் என் வீட்டுல மாத்திட்டேன். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அணில், ஒரு சில பேர் ஆமா இருக்கிறான். ஆனா அவனுங்களே சப்போர்ட் பண்றானுங்க. எலெக்ஷன் நெருங்க இருக்கிற பாசிட்டிவ் வைப் எல்லாத்தையும் நானும் ஷேர் பண்ணி ஆஃப்லைன்ல எனக்கு தெரிஞ்ச பசங்கிட்ட இது பண்ணுவேன். இன்னும் இதுல எனக்கு என்னன்னா, என் சரௌண்டிங் நிறைய பேர் அணிலுங்க தான், நிறைய அணிலுங்க. அதனால மேனிபுலேட் பண்ண நிறைய ஹெல்ப்பா இருக்கும். நிறைய பண்ணலாம். நம்மளால முடிஞ்சது புரியுதா? எது வேணா பண்ணலாம். உங்களால முடிஞ்சதும் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ மற்றவனை பிரெயின் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாவது உன் மூளை யூஸ் பண்ணுன்னு சொன்னா போதும். காசு கூட வாங்கிக்கடா, காசு வாங்கிட்டு கூட ஓட்டு போடு. ஆனா நீ யோசிச்சு போடு, எவனுக்கு என்ன எவனுக்கு போடணும்னு. அப்படியும் வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, நான் சாக்கடையில் தான் குதிப்பேனா பேசக்கூடாது, தள்ளி வந்துடணும். அவ்வளவுதான், அடுத்த வார்த்தை பேசக்கூடாது நம்ம. நான் சொன்னேன் அதான், காலேஜ்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டான்னு கிளாஸே திரும்பிச்சு சடனா. யாரா இவன் வைத்துங்க. எனக்கே ஆச்சரியம். ஏன்னு கேட்டா அவன் வீட்டுல வந்துட்டு பிஜேபின்ட்டான். சரியாதான், ஏதோ வீட்டுல மேனுலேட் பண்ணிட்டானுங்க. நெக்ஸ்ட் மந்த் நிறைய ப்ராடக்ட் வருது ப்ரோ. ஜுராசிக் வேர்ல்டு ரீபிரத், அப்புறம் சூப்பர்மேனு, ஜுராசிக் வேர்ல்டு நல்ல கிராபிக்ஸ். அப்புறம் வேற இந்த பெல்ல இல்ல இந்த மந்த் ஜான்விக், அந்த ஜான்விக் கண்டினியூஷன், அந்த பெலரினா இது ஒன்று, அது ஒன்று அனாடிஎம்எஸ், அது நல்ல ஒரு இதுதான் வருது. ஆனா அதுல கதை இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தானுங்க. ஆக்ஷன் லவர்ஸ்க்கு மட்டும்தான் பிடிக்கும். ஜான் விக்லயே கதை இருக்காது, ஆக்ஷன் லவர்ஸ் மட்டும்தான். படம் மேக்கிங் தான் பெட்டர். அப்புறம் மார்வல்ல இருந்து ஃபண்டாஸ்டிக் ஃபோர் தான் அது வருதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் தான் என்னன்னு தெரியல. பேசாம எல்லாம் வெப் சீரிஸ் போயிடுங்க. அதுக்கு தான் காசு கட்டணும். ஆனா நவீன குழுகுலும் தானே இருக்கிற. ரங்கராய சக்திவேல் நாயக்கருடைய புள்ள சரின்னு போயிட்டானு எஸ்டிஆர்னு. சும்மா என்னதுக்கு இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பெண்டிங், அப்படி முடிஞ்சுனா நல்ல ஹாப்பி. யாரு இந்த குபேராவா? என்னன்னு ஆசை பத்தி அவனுங்களுக்கு. ஆனா உண்மையில எஸ்டிஆர், ஆனா இல்ல படத்துல எஸ்டிஆர் பர்ஃபார்ம் பண்றான், படம் மயிறு மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். எஸ்டிஆர் கூட ஒரு சீன் கூட நல்லா இல்லை, ஒரு சீன் கூட. இந்த அயன்ல வந்துட்டு வண்டியை கொண்டு போய் அதான் லாரியில விட்டு சொல்லுவானே, ஒரு எலும்பு கூட தெரியல தேவான்ற மாதிரி தான். குபேரா வந்து இந்த மாதிரி ஆக சான்ஸ் இல்லை, ஓரளவுக்கு டீசென்ட் ஆயிருந்தோம். இல்ல குபேரா பரவாயில்ல, அதான் எனக்கு குபேரா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு மோசம். தோணும். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் டெக் லைஃப். ஆனா இல்ல, எது என்ன வேணா மாறலாம். குபேரா வந்துட்டு அதான் பிச்சைக்காரன்ல இருந்து பணக்காரன் ஆகிறான். அதுக்கு வந்துட்டு நாகார்ஜுனா ஹெல்ப் பண்றான். அதான் கூட நடுவுல ராஷ்மிகா இதெல்லாம் பாக்குறான். பாப்போம். ஸ்டோரியோட நல்லா இல்ல இனிமே இது என்ன தெரியுமா, இப்ப தனுஷ் அந்த வளரும் போது அது நம்மளுக்கு கனெக்ட் ஆனா படம் ஹிட் ஆயிடும். இதான் உண்மை, சிம்பிள். ஆனா அது சும்மா டக்குன்னு காட்டியிருந்து அப்புறம் திரும்ப ஏதாவது ராஷ்மிகா பிடிச்சி செவுத்தோரம் ஏதாவது கிஸ் வச்சுருந்தானத்துக்கு வேலைக்கு ஆகுது, டென்ஷன் ஆயிடுவானுங்க. கலாம் பயோபிக்கோட பிக்ல வந்துச்சு பாத்தீங்களா? ஆனா என்ன கேட்டா உன்னை அடிக்கிறதுக்கு தான் ஊரே சுத்து போட்டுனுக்குது. இந்த சொல்லுவான் பேர் வடசன்ல தான், அவன் பொருள் போட்டுன்னு தெரியறான் மதராசி வரட்டானுமான செதறிச்சுன்னு வைக்க, அவ்வளவுதான். அது முதல்ல இவனை தான் தூக்குவானுங்க. எங்களோட கான்சியஸா ஏஆர்எம்ல இருக்கணும். மிஸ் ஆன பராசக்தி. ஆனா இல்ல முருகதாஸ் சிக்கேந்தர் அளவுக்கு கேவலமா எடுக்க மாட்டான். ஏன்னா தமிழ் படம்ன்றதுனால தமிழ் டேஸ்ட் அவனுக்கு தெரியும். ஆனா ஒன்னும் இல்ல, ஸ்பைடரை விட
ஸ்பைடர் வேணாம். சரி ஸ்பைடர்னு எடுத்துப்போம். ஸ்பைடரை விட நல்லா தெரியல படம் ஓரளவுக்கு தேடுறோம். இது ஒன் நைட் ஸ்டோரி. எனக்கு ஸ்பைடரே பாதி பிடிக்கும், பாதி தான் பிடிக்காது. செகண்ட் ஆஃப் இந்த ஒன் நைட் ஸ்டோரி தானே, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போயிரும்னு தோணுது. ஆனா மிஸ் ஆச்சுன்னா தான் பிரச்சனை ஆயிரும். ஒன் நைட் ஸ்டோரியா? கொஞ்சம் போர்ஷன் மார்னிங் இருக்கும்.